ஆம்லெட் கறியை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு 3 பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டினது அது கூடயே வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடணும். இப்போ இதில் வந்து நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு உள்ள பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு 2 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக 2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்து அது எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர டைமில் சின்னதாக ஆம்லேட் செஞ்சு அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வந்து அப்படியே கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இது இறக்கிற வேண்டியதான். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.